டேய், அறிமுகப்படுத்தி வைக்க சொல்லடா. அசிங்கப்படுத்தாம இருந்திருக்கலாம்ல. அப்பா, நீங்க ஏற்கனவே அவங்க வீட்டுல போய் பொண்ணு கெடுத்து நினைச்சு அந்த பொண்ணு பயங்கர கடுப்புல இருக்கு. இதுல நீங்க அடிக்கடி இந்த விஷயத்த நேர்ல பார்த்து பேசிட்டு இருந்தீங்கன்னா அவளுக்கு இன்னும் கோவம் அதிகமாகும். ஏண்டா, அப்ப அந்த சண்மதிய கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க என்னதான் பண்றது? அதான் நான் இருக்கேன்லப்பா, நான் பாத்துக்கிறேன். இது அவளுக்காக தான் நான் அந்த ஆபீஸ்ல டிரைவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயத்த நானே உங்ககிட்ட அப்புறமா சொல்லலான்ட்டு இருந்தேன். அதுக்குள்ள இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சு தர்ம சங்கடமா போயிடுச்சு. மாப்பிள்ள, ஒன்னும் வருத்தப்படாதீங்க. இந்த விஷயத்த நாங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கல, இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம் மாப்பிள்ள. எப்போ? சண்மதியை பார்க்கறதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு தடவை அவ ஆபீஸ்க்கு போகும்போது நீ அங்க டிரைவர் வேலை செஞ்சத நானும் சம்மந்தியும் பார்த்துட்டோம். ஆனா ஒண்ணுடா, என்னையும் உங்க மாமாவையும் அந்த சண்மதி எங்களை கிட்டே சேர்த்திக்காதப்போ உங்ககிட்ட இவ்வளவு உரிமையா பேசுறத பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. இதுக்கப்புறம் ஒருத்தர் மனசு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமா கல்யாணத்துக்கு ரெடிங்கிற ஒரு நல்ல செய்தியை சொல்லிடுங்க. எங்களுக்கு அது போதும். ராஜி வந்துட்டா போல இருக்கு. அப்பா, மாமா, எக்காரணத்தை கொண்டும் அம்மாக்கு நான் டிரைவர் வேலை பார்க்கறது தெரிஞ்சிட வேண்டாம். தெரிஞ்சா ரொம்பவே வருத்தப்படுவாங்க. என்னடா, எங்களுக்கு தெரியாதா? நீ ரிலாக்ஸா இரு, நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம், சரியா? ராஜி, என்ன ராஜி, வழக்கத்தோட நீங்க லேட் ஆயிடுச்சு போல இருக்கு. ஆமாங்க, வழக்கம் போல கோயில்ல இன்னைக்கு ஸ்பெஷல் பூஜை இருந்துச்சு. அதான் அதை முடிச்சிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அம்மா, என்னம்மா? ஒண்ணும் இல்ல கார்த்திக். என்னம்மா, ஏதோ டிஸ்டர்ப் ஆன மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீயும் இப்பதான் வந்தியா? ஆமாம்மா. சரி, நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, சாப்பிடலாம். சரிம்மா. சரி, நீ ரெடி ஆயிட்டு வா ராஜி, சாப்பிடலாம். வானதி, உன் உருவத்துல இருக்கிற சண்மதி இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். கார்த்திக் வாழ்க்கையில ஒரு புது வெளிச்சம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டுதான் நான் சண்மதி வீட்ல வேலைக்காரியா சேர்ந்து அங்க இருக்கிறவங்க மனசுல இடம் பிடிக்க முயற்சி பண்ணேன். அந்த முயற்சிக்கு பலனா சண்மதி அம்மா கிட்ட கார்த்திக்காக பொண்ணு கேட்க போற சூழ்நிலை வந்துச்சு. ஆனா இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. சண்மதி அப்பா அம்மாவுக்கு கூட அந்த சம்பந்தத்துல விருப்பம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த நிலைமையில நம்ம கார்த்திக் வேற எனக்காக அந்த சண்மதி ஆபீஸ்ல டிரைவரா வேலைக்கு சேர்ந்திருக்கான். இதுக்கெல்லாம் பலன் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. ஆனா இப்போ அந்த நம்பிக்கையில என்ன பண்றதுன்னு தெரியல. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் திரும்பவும் அந்த வீட்டுக்கு நான் வேலைக்கு போறது சரியா தப்பான்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்க. என்னோட குழப்பத்துக்கெல்லாம் நீதான் ஒரு முடிவு சொல்லணும் வானதி. என்ன
ஹாய். ஹாய் ஷாம். என்னது அண்ணி இப்பதான் இவனை பத்தி சொல்லிட்டு போனாங்க, அதுக்குள்ள வந்துட்டான். என்னடா வெளியூர்ல இருந்தவன் திடீர்னு நம்ம முன்னாடி வந்து நிக்கிறானேன்னு பாக்குறியா? அதனால தானே பேச வார்த்தை வராம ஷாக்கா இப்படி நின்னுட்டு இருக்க. ஆமா, இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் சர்ப்ரைஸா இப்படி ஒரு என்ட்ரி கொடுத்தேன். இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம மீட் பண்றோம்ல, என்ன உன்கிட்ட எந்த ஹாப்பினஸுமே இல்ல? ஆனா நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். நம்மளோட இந்த மீட் ஒரு ஸ்வீட்டஸ்ட் மீட்டா இருக்கணுங்கிறதுக்காக தான் உனக்காக சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க பாரு, இது உனக்காக வாங்கிட்டு வந்த பெர்ஃப்யூம். இங்க பாரு, இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. எல்லாமே உனக்கு தான். உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா? உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். இல்ல இல்ல, இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். இதெல்லாம் பிடிச்சிருக்கா உனக்கு? இல்ல, நான் உனக்காக வாங்கிட்டு வந்த இந்த திங்ஸ் எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். சண்மதி, 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 இப்படி எதுவுமே சொல்லாம போனா எப்படி? ஏங்க காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? ஃப்ரெண்டோட பையன் தொலை தாங்க முடியல. யாரு? ஷாம சொல்றியா? அவன்தான். என்ன ஒண்ணும் சொல்லாம போறா? இங்கேயே வெயிட் பண்ணலாமா? இல்ல வேண்டாம், நம்மளும் போவோம். ஏம்பா, வீட்டுக்கு யாராச்சும் வந்தா ஹால்ல உட்கார வச்சு பேச வேண்டியதானே? எதுக்கே ரூம் வரைக்கும் அனுப்புறீங்க? அவன் என்ன வேற ஒருத்தனா? நம்ம ஷாம் தானம்மா. அப்படி சொல்லுங்க அங்கிள். அப்புறம் ஆன்ட்டி, சொல்ல மறந்துட்டேன். ஈவினிங் நீங்க கொடுத்த காஃபி செம்மையா இருந்துச்சு. இப்படி ஒரு காஃபி குடிக்கிறதுக்காக தினமும் உங்க வீட்டுக்கு வரலாம் போலயே. அப்புறம் உங்க கையால சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இருந்தாலும் உங்க சமையல் ருசி என் மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கு. அங்கிள், இந்த மாதிரி வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறவங்க வைஃபா கிடைச்சதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அங்கிள். ரைட். உங்க ரெண்டு பேருக்கும் ஐஸ் வச்சு அவன் கவுக்குறான். நீங்களும் அது புரியாம நல்ல பல்ல பல்ல காமிச்சிட்டு இருக்கீங்க. என் சமையல புகழ்ந்தா உனக்கு பொறுக்காதுல்ல? சண்மதி, ஷாம் வந்து எங்களை இம்ப்ரெஸ் பண்ண இதெல்லாம் சொல்லி ட்ரை பண்ணல. அவன் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணதாமா இங்க வந்திருக்கான். ஏமா, இன்னுமா உனக்கு புரியல? அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாமா? எஸ் எஸ். பா, அதுக்கு சான்ஸே இல்ல. நான் தான் உங்க ரெண்டு பேர்கிட்ட என்னோட முடிவு என்னன்னு சொல்லிட்டேன்ல. ஏம்பா, இது நான் அவங்க வீட்டுல ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனித்தனியா சொல்லணுமா? இத பாருமா, இது உங்க ரெண்டு பேருக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல தயவு செஞ்சு எங்க ரெண்டு பேரையும் உள்ள இழுக்காதம்மா. ஷாம் ரொம்ப நல்ல பையன். அவன் எங்களுக்கு மருமகனா வந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அதுல. ஆனா அதே நேரம் உன்னோட விருப்பத்துக்கு மாறா நாங்க எதுவும் செய்ய தயாரா இல்ல. அதனால நீங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வாங்களேன். அன்னைக்கு அந்த குலதெய்வ கோயில்ல சாமி அடி முதல்ல என்ன நீ புரிஞ்சுக்கோ. இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்ல. என் ஆம்பிஷனே வேற. சண்மதி, எல்லாம் எனக்கு தெரியும். நீ என்ன பண்ற? முதல்ல உன் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்னு கொடு. எதுக்கு? நம்ம கல்யாணம் முடிஞ்சதும் ஹனிமூன் போறதுக்கு இப்பவே விசா ஏற்பாடு பண்ணணும்ல, அதுக்காக தான். அதுக்கப்புறமா அது டென்ஷன் இல்லாம இருக்கும் பாரு, அதுக்காக தான். அப்புறம் அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மட்டும் இல்லாம அப்படியே நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? அதெல்லாம் வேண்டாம். ஏய் சண்மதி, சண்மதி,
சண்மதி, இப்படி ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டா நான் என்ன விட்டுருவேனா? நான் யூஎஸ்ல இருந்து எங்க ஊருக்கு வந்ததே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான். சண்மதி, இப்போ சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நீ இல்லாம நான் இந்த ஊரை விட்டு போறதே இல்ல, புரியுதா? உன்னை கல்யாணம் பண்ணி உன்னை என் மனைவி ஆக்கிட்டு தான் நான் இங்க இருந்தே போவேன். காலையில மெசேஜ் அனுப்பி கடுப்பேத்துறான். எப்பவோ சின்ன வயசுல பழகினதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு உன்னை லவ் பண்றேன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு டார்ச்சர் பண்றான். ஹலோ ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். இல்ல, தூங்கிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதான் டிஸ்டர்ப் பண்ணிட்டல, என்ன விஷயம்னு சொல்லு. சாரிங்க, நான் அப்புறமா கால் பண்ணட்டுமா? வச்சிடுறேங்க. கார்த்திக், சாரி, பட் காலையில ஒரு சின்ன டென்ஷன் பா. அந்த டென்ஷனை நான் யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரியாம உன்கிட்ட கோவப்பட்டுட்டேன். சரி, என்ன விஷயம், எதுக்கு கால் பண்ண? ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு நீங்க எப்போ கிளைண்ட் ஆஃபீஸுக்கு போறீங்க? ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களை பிக்கப் பண்ணலாமே தான் ஃபோன் பண்ணேன். இல்ல, இன்னைக்கு நீ பிக்கப் பண்ண வேண்டாம், நானே ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன். அங்க வந்ததுக்கு அப்புறம் சார் என்ன சொல்றாரோ அதபடி பிளான் பண்ணிக்கலாம். சரிங்க. நான் உன்னை சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன? நீங்க என்னாச்சுன்னு இவ்வளோ டென்ஷனா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குங்க. அது என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணுங்க. அதை சால்வ் பண்றதுக்கு எனக்கு என்ன ஐடியா தோணுதோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன். அட, இவ்வளவுதானாங்க? நீங்க ஒன்னும் கவலைப்படாம சீக்கிரமா ஆபீஸ் கிளம்பி வாங்க. நீங்க வரும்போது நான் ஐடியாஸோட வெயிட் பண்றேன். சரி, ஓகே. வணக்கம்மா. வாங்க ராஜிமா. மார்னிங் என்ன டிஃபன் செய்யட்டும்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா? அவங்க நைட்டே வீட்டுக்கு போயிட்டாங்க ராஜிமா, நமக்கு மட்டும்தான். உங்களுக்கு பிடிச்சதை நீங்க செய்யுங்க. சண்மதி எந்திரிச்சிட்டாளா? காஃபி ஏதாவது குடிச்சாளா? இன்னும் எந்திரிக்கலன்னு நினைக்கிறேன். காஃபி சண்மதிக்கு தானே? ஆமா. கேக்கிட்டு கொடுங்க, நானே கொண்டு போய் கொடுத்துறேன்.
நேத்து சொன்ன மாதிரியே இந்த பையன் சண்மதியை கட்டிக்க அவகிட்ட சம்மதம் வாங்காம விட மாட்டான் போல இருக்கே. ஹாய், குட் மார்னிங் சண்மதி. இந்தா, குட் மார்னிங். என்ன பாக்குற? காஃபி எடுத்துக்க. எனக்கு காஃபி வேணும் நான் சொல்லவே இல்லையே. சொல்லி செய்யறது வேலைக்காரன், சொல்லாம செய்யறவன் தான் வீட்டுக்காரன். ஐ மீன் ஹஸ்பண்ட். காலையில குட் மார்னிங், லவ்லி மார்னிங், ஸ்வீட் மார்னிங்னு எக்கச்சக்க மெசேஜ் அனுப்புன. அதுக்கு நீ ரிப்ளைவே பண்ணல. ஒருவேளை அதெல்லாம் நேர்ல வந்து சொல்லணுமோன்னு நேரா வந்துட்டேன். அதான் அப்படியே உனக்கு காஃபி எடுத்துட்டு வந்துட்டேன். உனக்கு இங்க வர்றதுக்கு காரணம் வேணும். அதுக்காக ஏதாவது சொல்லிட்டு இருக்காத ஷாம். அப்போ வாண்டடா நான் உன்னை பார்க்கதா வரேங்கிறது உனக்கும் தெரிஞ்சிருக்கு. அத நீ லைக் பண்றது தானே? அப்படிலாம் எதுவும் கிடையாது. இப்ப இல்லாம இருக்கலாம், ஆனா போக போக ஃபீலிங்ஸ் டெவலப் ஆகலாம் இல்லையா? எப்பா சாமி, காலங்காத்தால இப்படி கிளம்பி வந்திருக்கே, உனக்கு வேற வேலையே இல்லையா? இருக்கு சண்மதி. காலையிலேயே என்னோட முதல் வேலையே ஜாகிங் போறதுதான். அதான் இந்த வழியா ஜாகிங் வந்தேன். அப்படியே நீயும் வந்தனா நம்ம 2 பேரும் ஜாலியா சேர்ந்து பேசிட்டே போலாம்ல. எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் எனக்காக கூட வாயேன். அதுக்கப்புறம் என் கூட ஜாகிங் வரணும், என் கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நீயே ஆசைப்படுவ. ஷாம், நான் தான் வரலன்னு சொல்றேன்ல, அப்படியே என்ன கம்பல் பண்ற? எனக்கு ஆபீஸ் கிளம்பணும், டைம் ஆச்சு. தேவையில்லாம என் டைமை வேஸ்ட் பண்ணாத. முதல்ல கிளம்பு. கூல் கூல் கூல். காலையிலேயே ஏதோ டென்ஷன்ல இருக்கேன்னு நினைக்கிறேன், அதான் இப்படி எல்லாம் பேசுற. இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு நாள் நான் தனியாவே ஜாகிங் போய்க்கிறேன். நீ ஆபீஸ் போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வா, அப்புறம் நான் உனக்கு கால் பண்றேன். சரியா? பாய். சண்மதி, எதுக்குமா அந்த தம்பிக்கிட்ட இவ்ளோ கோவமா பேசுற? வேற என்ன பண்ண சொல்றீங்க ராஜிமா? அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு என் ரூமுக்கு வரான், எனக்கு மெசேஜ் அனுப்புறான், என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான். இவனால எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. உனக்கு விருப்பம் இல்லைன்றப்போ ஏன் இப்படி பண்றான் அந்த பையன்? ஆமா, உங்க அம்மா கிட்ட இத பத்தி சொன்னியா? நான் சொல்லாம இருப்பேனா? அப்பா, அம்மா, அண்ணா, அண்ணின்னு எல்லார்கிட்டயும் சொல்லியாச்சு. நான் என்னதான் அவங்க கிட்ட இத பத்தி சொன்னாலும் அவங்க யாருமே புரிஞ்சுக்கிறது இல்ல. நீயாச்சு அவனாச்சுன்னு சொல்றாங்க, எல்லாரும் விலகிதான் நிக்கிறாங்க. அதனாலதான் இவன் கொஞ்சம் ஓவரா பண்றான். ஆனா இவனை என்ன சொல்லி அவாய்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல ராஜிமா. யோசிக்கணும். எப்படியாச்சும் நம்ம ஐடியா சொன்னா என்ன? நாமளே சொல்லலாம். சண்மதி, அன்னைக்கு அவங்க உன்னை பொண்ணு கேட்டு வரப்போ நீ ஒரு பொய் சொல்லி இந்த சம்மதத்தை தடுத்தல்ல? அந்த பொய்ய உண்மையாக்கிட்டா என்ன? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல ராஜிமா. அன்னைக்கு நீ சொன்ன மாதிரியே யாரையாவது லவ் பண்றேன்னு சொல்லிறேன். சொல்லலாம். ஆனா அவன் யாரு, அவனை நான் பார்க்கணும்னு ஷாம் சொல்லுவான். அந்த நேரத்துக்கு நான் லவ்வருக்கு எங்க போவேன்? சண்மதி, ஒண்ணு பண்ணலாம். உனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பையனை கொஞ்ச நாளைக்கு உன்னோட லவ்வரா நடிக்க சொல்லு. ராஜிமா, இதுக்கெல்லாம் யார் ஒத்துப்பாங்க? இதுக்கெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி, உன்னை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு நல்ல பையனா பார்த்து இந்த விஷயத்த சொல்லு. அப்படி யார் இருக்கா? உன் கூட காலேஜ்ல படிச்ச பையனோ, இல்ல ஸ்கூல்ல படிச்ச பையனோ, இல்ல லாயர் ஆபீஸ்ல வேலை பார்க்கிற பசங்களோ.
இல்ல ராஜிமா, எனக்கு யாரு மேலயும் நம்பிக்கை இல்ல, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்படி நம்பிக்கையான ஆள நம்ம வேற எங்க தேடுறது? ஏன் சண்மதி, அன்னைக்கு உன் ஆபீஸ்ல இருந்து ஒரு டிரைவர் பையன் வந்தான்ல, அவனை உன்னோட லவ்வர்னு அந்த பையன் கிட்ட அறிமுகப்படுத்தி வையேன். கார்த்திகா சொல்றீங்க? ஆ, அந்த பையன்தான் அன்னைக்கு கவுன்சிலர் பையன் கூட சண்டை போட்டு ரத்த காயெல்லாம் பட்டு உன்னை காப்பாத்திருக்கான். அப்படி இருக்கிறப்போ உனக்கு ஒரு கஷ்டம்னா அதுக்கு அவன் உதவி செய்ய மாட்டானா என்ன? கரெக்ட் ராஜிமா. அப்போ இந்த விஷயத்துல நம்ம கார்த்திக் கிட்டே ஹெல்ப் கேட்கலாம்.